நிறைவான ஆவியானவரே, வரும்போது குறைவுகள் மாறுமே. வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவி மறுபடியும் சேர்ந்து நிறைவே நீர் வாருமே. நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்படியே கையை உயர்த்தி ஆவியானவர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். Holy Spirit, Holy Spirit, I want to see a miracle. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை உணரட்டும். அதற்கு தடையாயிருக்கிற எந்த வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறோம். மாம்சத்தின் பலவீனங்கள், பொல்லாத சிந்தைகள் இந்த காலையில முறித்தெறியப்படுவதால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும், ஒவ்வொரு பெரியோரும், ஒவ்வொரு தேவனுடைய ஜனமும் அனலாக்கப்படட்டும், அனலாக்கப்படட்டும். ஆண்டவரே, எலியாவின் பலிபிடத்தை அக்னி சந்தித்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் கர்த்தர் தெய்வம் என்று சொல்லி மண்டியிட்டு முழங்கால் படிட்டு உமக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்தது போல அப்படிப்பட்டதான ஒரு அசைவை நாங்கள் இந்த காலையில ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் எதிர்பார்க்கிறோம். வந்த நிலைமையில் அல்ல, மாற்றத்தை அடையத்தக்கதான பலன் ஜனங்களை தொடட்டும். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை நிரப்பி நடத்துங்க. பாடல்கள் ஆசீர்வதிங்க, வசனங்கள் ஆசீர்வதிங்க. கிருபை பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய ஆண்டவர் போற்றுதலுக்குரியவர், துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். நாம் யாவருக்கு தெரிந்த அற்புதமான பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. ஹல்லேலூயா. ஆமா, புதிய இதயமுடனே என்ற வசனத்தை, வார்த்தையை புதிய கிருபையுடனே என்று சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம். தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என்
மகிழ்ந்திடுவே. காக்கும் கரம், நம்மை சேர்த்தனைக்கும் கரம், அவர் அன்பின் கரம் நம்மை நிச்சயமாய் நடத்த வல்லமிழதாய் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில குறுகி போவதில்லை. அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். நல்ல உற்சாகமா முன்னாடி இருக்க பிள்ளைகள் கை தட்டி பாடல், வாய்களை திறந்து பாடல். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை துதிக்கணும், புது பலத்தோடு கர்த்தரை துதிக்கணும். சோர்வுகள் பலவீனங்களை மேற்கொள்ளும். கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அதை தருகிறார். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் போடுவேன். ஹல்லேலூயா. இயேசு என்னும் என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சேர்ந்து பாடுமா? ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. ஆமா, அவருடைய கரம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கர்த்தரிடத்திலே கொண்டு வருகிறான். அவன் தீயிலும் தண்ணீரிலும் அடிக்கடி அவனை தள்ளுகிற ஒரு பிசாசினால் பாதிக்கப்பட்டு இயேசுவினிடத்திலே வருகிறான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தவுடன்
வசனத்துல வாசிக்கிறோம், அவன் செத்தவனை போல கிடந்தான். அதுக்கப்புறம் வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது, கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி அவனை தூக்கி விட்டார், அவன் எழுந்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல அற்புதங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தேவனுடைய கரத்தின் குறுக்கிடுதல் நம்முடைய வாழ்க்கையில இறங்குமானால் அங்கேதான் பெரிய மாற்றங்களை தேவன் உண்டாக்குகிறார். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தரின் கை குறுகவில்லை. ஹல்லேலூயா. வெச்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்யவில்லை, குறுகி போகவில்லை. பக்கத்துல இருக்கிற கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரின் கரம் குறுகவில்லை. ஆண்டவர் நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தோடு கோர்த்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அந்த ஏற்ற நேரத்தில் நமக்கு வருகிற அந்த உதவி பாருங்க, பரத்திலிருந்து நமக்கு வருகிற உதவி பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அது செய்ய வல்லமிழுதா இருக்கிறது. எந்த வயரை சொருகிறையோ அந்த 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 வயருடைய அந்த இதை சவுண்டை கம்மி பண்ணியிருப்பா. ஹார்ட் அட்டாக் உள்ள பேஷண்ட் எல்லாம் இருப்பாங்க. ஆமா, அந்த பாடல் சேர்ந்து பாடப்படும். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, நான் சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. அவரிடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். அற்புதமான பாடல், சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். பாடி ஆராதிங்க பார்க்கலாம். எட்ட நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. நல்ல பாடுகளை கைத்தட்டி மறுபடியும். எட்ட நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட. மறுபடியும். எட்ட நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே, கிருபையே 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 தேவ கிருபையே. இந்த நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. நல்ல கைதட்டி. நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பயப்படாத என்று சொல்லுகிறவர், நம்மை தேடி வந்து நம்மை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு அற்புதமான தேவன். அவர் தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை சந்திக்கட்டும் என்று சொல்லி நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். தோல்வியான நேரம், கலங்கி நின்ற வேலை, திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை, நான் திகைத்து நின்ற போது தேடி வந்த கிருபை. கிருபையே 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 தேவர் கிருபையே, கிருபையே 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 தேவர் கிருபையே. கேட்ட நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட. மறுபடியும் சார், கேட்ட நேரம் உடவா சபரதியா கரவருதுடரவா. அவையானவரே கிருபை உள்ளவரே கிருபை. நல்ல கைகளை நல்ல கைதட்டி. ஓ
குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த எத்தனை பேர் சொல்ல முடியும்? குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை, நான் தனித்து நின்ற போது. நீ தனிமையானவன் அல்ல. கிருபையே 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 தேவ கிருபையே. ஆமென். ஓ கிருபையே கிருபையே ஓ கிருபையே தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஆமென். அல்ல தலைக்கு மேல கை தட்டுங்க பார்க்கலாம். 1 2 அப்படிதான். தீபாலா பாத்துடா பாத்தரோ. ஹalleluya. ஆமென். நல்ல கை தட்டுங்க. வெட்கப்படக்கூடாதுயா. கர்த்தரை ஆராதிக்கும் போது வெட்கப்படக்கூடாது. சக்கரபல குடாரோ. ஆமென். பயந்து நின்ற நேரம், பதறி போன வேலை, அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை, நான் அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. நல்ல சத்தமா. கிருபையே 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 தேவ கிருபையே. நல்ல சத்தமா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. அல்ல தம்பிமாருங்க, சகோதரர்கள், ஐயா மாருங்க. மனமுடைந்த நேரம், நொறுங்கி போன வேலை, கதறி அழுத்த போது அணைத்துக் கொண்ட கிருபை. எத்தனை பேர் அந்த அனுபவத்துல கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை, நான் கதறி அழுத போது அணைத்துக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. சக்கரபல பரபரப. தலைக்கு மேல கை தட்டி. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட. நல்ல கை தட்டி. ஏற்ற நேரம் உறவா சபரபல துரபா. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தாங்கிக் கொண்ட கிருபை, ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. அல்ல கைய தட்டி ரகதரவோ அல்பராந்தரா சராதராகராதரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலையில விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை என்னை மகிமையாய் நடத்தது வல்லமையுள்ளதாய் இருக்கு. ஆமென். ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்திலே சகாயம் கிடைக்க பண்ணுகிற அவருடைய கிருபாசன தண்டைக்கு நெருங்கி வாருங்கள், கிட்டே சேருங்க. கிட்டே சேர்ந்தாலே அங்க கிருபையும் உதவியும் நமக்கு உண்டாகிறது. ஆமா பாருங்க, உங்ககிட்ட போய் இன்னைக்கு காலையில இந்த வெளிப்பாட அந்த வார்த்தையை சொல்றேன் பார்த்தீங்களா? இன்னும் நிறைய பேர் வீட்டில இருந்து வெளியில வரல, சிலர் ஃபேக்டரியில இருந்து வெளியில வரல, சிலர் கற்பனை உலகத்திலே இருந்து வெளியே வரல. பாருங்க, இந்த எஸ்தரம்மா, அந்த மெர்சியம்மா அந்த லைன்ல அப்படி உள்ள தள்ளி உட்காருங்க பார்க்கலாம். அந்த வரிசையெல்லாம்
இந்த பக்கம் நிரம்புனா இங்கிட்டு வந்து நிரப்புங்கன்னு இருக்கு. ஆமா, அப்படி உள்ள தள்ளி வாங்க பார்க்கலாம், தள்ளி வாங்க. ஆமா, சும்மா தள்ளி வாங்க. ஆமா, எந்திரிச்சு ஒரு ஆள் மாறுறதுக்கு நீங்க தள்ளி வந்துருங்களேன். அந்த பக்கம் யார் இருக்கா மறைஞ்சு? ஆமா, நீங்க இந்த இப்படி வந்துடுங்க. இடத்த ஃபில் பண்ணுங்க. அந்த சேர் இருக்கிறவங்களுக்கு சேர்ல உட்கார முடிஞ்ச சேர்ல உட்காருங்க, சேரை பயன்படுத்துங்க. ஆமா, உங்களுக்கு முன்னாடி சேர்ல பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு இடைஞ்செல்லாம அப்படி கொஞ்சம் முன்னாடி காலை வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏற்ற வேளையிலே உதவி. உங்களுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா தயவு செய்து நீங்கள் அதை ஃபில் பண்ணுங்க. இடம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேன் பாருங்க, கிட்டே நெருங்கி. ஆமேன், ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து கிட்டே ஏற்ற சமயத்திலே சகாயம் கிடைக்கும், உதவி கிடைக்கும், கிருபாசன தண்டைக்கு கிட்டே நெருங்கி. எலியா சொல்றாரு பாருங்க, பலிபீடத்துக்கு கிட்டே வா. எரிந்து கொண்டிருக்கிற அக்னியின் முச்செடியின் அந்த அற்புத காட்சியை மோசே பார்க்கும் பொழுது மோசையை பார்த்து கர்த்தர் சொல்ற, கிட்டே வா, கிட்டே என்ன செய்ய வா, உன்கிட்ட பேசணும். ஹல்லேலூயா. ஆக பாடல் ஆராதனை எங்க நம்மளை கொண்டு வருதுன்னா, கர்த்தர் கிட்டே என்ன செய்கிறது? 2 விஷயத்துக்காக கர்த்தர் உடனடியாக இறங்குவார். அடிக்கடி சொல்லுவேன், 2 விஷயத்துக்காக. 1 கண்ணீரோடு ஆண்டோடத்துல வரும்போது, 2 துதிக்கும் பொழுது. இது 2 மட்டும்தான் கர்த்தரை கிட்ட கொண்டு வர்றதுக்கு வழிமுறையே. உங்க வீட்டுக்கு கர்த்தரை கிட்ட கொண்டு வரணும்னா துதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கக்கூடாது. பக்கத்துல அழுகு முஞ்சாவே இருக்கக்கூடாது. சும்மா சொல்லுங்க பார்க்கலாம், வீட்டில் அழுக, காட்டில் அழுக, நாட்டில் அழுக, யாரை பார்த்தாலும் அழுக. ஆனா தேவ சமூகத்துல சந்தோஷம், மகிழ்ச்சி, விடுதலை, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மறுபடியும் சேர்ந்து அந்த சரணத்தை ஏற்ற நேரம். 1 2 3 ஸ்டார்ட். நல்லா கை தட்டி. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை. கிருபையே, 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 தேவ கிருபையே, 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 தேவ கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை
உதவி செய்த இன்னும் நல்லா சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் தாங்கிக் கொண்ட கிருபை நல்ல அந்த கிருபைய கையை தட்டி ரகதல மரபோ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல சகோதரர்கள் மட்டும் அப்படி கை தட்டும் போது அந்த சாமு, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஜோயலு, அதுக்கப்புறம் இருக்கிறதான என்ன பேரு பாண்டி, என்னது இவங்க எல்லாம் பயங்கரமா கை தட்டுறத நான் அப்படியே கற்பனையில இல்லை, நிஜமா பார்க்கணும் பாருங்க. அதுல சுரேஷ், அதுக்கப்புறம் இருக்கிறதான ஹாரிஸ், நீங்களாம் அப்படி கை தட்டுறத நான் பார்க்கணும் பாருங்க. கை தட்டலாமா? ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட. நீங்க மட்டும் கம்முன்னு இருங்க, நீங்க கம்முன்னு இருங்க. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி. மறுபடியும் ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் தாங்கிக் கொண்ட கிருபை. அல்லேலூயா. அல்ல கையை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த தேவன் கொடுக்கிற உதவி பெரியது பாருங்க. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு மகிமையாக துதிகளை நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் இந்த காலையில் விசுவாசிக்கிறீங்க? ஒரு குறைவில்லாமல் நம்மை ஆண்டவர் காத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், ஏசாயா இப்படி எழுதுகிறார், என்னுடைய இளம் வயது முதல் என்னுடைய நரை வயது மட்டும் அவர் என்னை தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். ஆமென். தாவீது சொல்லுகிறார், என் இளம் வயது முதல் என்னுடைய அந்திம காலம் வரைக்கும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இறைந்து அலைந்து திரிந்ததையும் நான் கண்டதில்லை. ஹல்லேலூயா. நம்மை தேவன் நம்மை கைவிடாமல் நம்மை நடத்துகிறவர். பக்கத்துல கையை பிடிச்சலும் ஒரு குறைவில்லாமல் நம்மளை காக்கிறவர். இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம்னா என்ன நினைக்கிறீங்க? உண்ண உணவு, உடுத்த உட, தங்குற, இருக்கிறதற்கு. இந்த மூணு இல்லைன்னு சொல்றோம், கை தூங்க பார்ப்போம். நீங்க தாங்க பெரிய பணக்காரங்க இல்லையா? சொல்லுங்க பார்க்க. ஆமென். ஹல்லேலூயா. உண்ண உணவு, உடுத்த உடை, அப்புறம் இருக்க ஆண்டவர் தந்திருக்கிறாரா? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சீசர்கள் அனுப்புனாரு, கிராமங்களுக்குள்ள போங்க. போகும்போது கையில பையாவது எதையும் நீங்க என்ன செய்யாதீங்க, கொண்டு போகாதீங்க. எல்லாரும் போய் ஊழியம் செஞ்சாங்க. திரும்பி வராங்க. ஆண்டவர் கேட்டாரு, ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சான்னு கேட்டாரு. சீசர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் என்னல்ல, குறை இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலையில ஆண்டவர் நன்றியோட, ஆண்டவரே ஒரு குறையில்லாம எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை ஆயிரம் ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே,
ஆயுளெல்லாம் காப்பவர், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. நல்ல கைத்தடி பாடுமா. என் முன்னே சென்றவரே, என் பயணங்கள் எல்லாம் காத்தவரே, நீரே கூட இருந்த குடும்பத்தை வழி நடத்தினீரப்பா. உமக்கு நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டவரே, எங்கள் குடும்பத்தை காத்தவரே, காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆருளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே, ஆறுதலே, ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பாதைகள் எல்லாவற்றை, நம்முடைய வழிகள் எல்லாவற்றை அவர் ஆசீர்வதிப்பார் ஐயா. பாதைகளை, நோய்களை, பொல்லாப்புகளை நம்மை விட்டு விலக்கி போடுகிற ஒரு அற்புதமான தேவன். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆராதிப்போமா. பரிசுத்தை நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினா மூடி சூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, the name of Jesus. ஆயுளெல்லாம் காப்பவர், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. எஸ்ஐயா, 1000 ஸ்தோத்திரமே. எல்லாரும் எழுந்து நிற்போமா, கர்த்தரை ஆராதிப்போமா, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர் என்பது, அவர் நம்மை வாழ வைத்த தெய்வம் என்பது நாம் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரே, ஒரு குறைவில்லாமல் எங்களை காக்கிறவர். நம்முடைய குடும்பத்தை காத்தவர், நமக்கு வாழ்க்கையை தந்தவர், நமக்கு வெளிச்சமா இருக்கிறவர். என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எசையா, என் விளக்கு அணையாதையா. ஓஹோ, எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீர்.
10,000 ஸ்தோத்திரம், ஓ 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவர், ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை மூடி அப்படியே 1 கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். என்னை காத்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ள அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் என்னை காத்தவரே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. அப்படியே கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு சகோதரிகளும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே கர்த்தரை ஆராதிங்க பார்க்கலாம். நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. நீ நல்லவ, சர்வ வல்லவ, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்திரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அது அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அது அத்தனையும் நினைத்து நினைத்து நான் ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். கையை உயர்த்தி நீ நன்மை செய்கிறவர் ஆண்டவரே. அப்படியே வாய் திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உங்க கரம் என்ன தொடட்டும்பா, உங்க அபிஷேகம் என்ன தொடட்டும்பா, உங்களுடைய வல்லமை என்னை தொடட்டும்பா, உங்களுடைய கிருபை என்னை தொடட்டும்பா, உங்களுடைய மகிமை என்னை தொடட்டும்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் வல்லமை என்னை தொடட்டும் அப்பா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வல்லமை என்னை தொடட்டும். ஹல்லேலூயா. தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். அநேகர கர்த்தர் தொடட்டும் தொடட்டும் தொடட்டும். ஒரு விடுதலை 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. அநேகருக்குள் அந்த விடுதலை இறங்கி வரட்டும், அநேகருக்குள் அந்த விடுதலை இறங்கி வரட்டும். கர்த்தருடைய மகிமையின் வஸ்திரம், கர்த்தருடைய மகிமையின் வஸ்திரம் ஆலயத்தை நிரப்பினது மாத்திரம் அல்ல, இந்த காலை வேளையில உங்களையும் நிரப்பட்டும் 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 நிரப்பட்டும். எலியாவின் வஸ்திரத்திற்காக எலிசா பின்னாடியே திரிந்தது போல இந்த காலை வேளையில அந்த வஸ்திரம் எங்க மேல விழும்படி நாங்க உங்களை அப்படியே நாங்க உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது, ஓ 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை கர்த்தர் சுகப்படுத்தினது போல அபிஷேகம் என்கிற வஸ்திரம், ஆனந்த தைலம் என்கிற வஸ்திரம், ரட்சிப்பின் தைலம் என்கிற வஸ்திரம், விடுதலை என்கிற வஸ்திரம் எங்க பிள்ளைகள் மேல் விழட்டும் 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 விழட்டும். போவாஸ், என்னை போர்வையால் மூடுங்க ஆண்டவரே, என்னை போர்வையால் மூடுங்க, என்ன போர்வையால் மூடுங்க. இங்க நிரப்புகிற அந்த அபிஷேகம் என்ன விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் வந்தால் சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் வந்தால் அவர் பிரச்சனைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் வந்தால் போராட்டங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் விடுதலை தருகிற தேவன்.
அவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன், உனக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன், உனக்கு நன்மையை கொடுக்கிற தேவன், உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன், உனக்கு அற்புதங்களை செய்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, இயேசுவே இந்த காலையில் எங்களுக்கு நீர் பெரிய காரியத்தை செய்யும்படி எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர், கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆராதனை உமக்கே, நல்ல கை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓ ஹல்லேலூயா, ஆராதனை உமக்கே. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மறுபடியும் சேர்ந்து, ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், என்னை காப்பவர். அவரே, அவரே காப்பவர். சிங்கக்கேபியோ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கேபியோ ஆமென். ஹல்லேலூயா, சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் தம் சிறகுகளால். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பாகல ரபல பரபல துல ரப ஷபர பலதல ரப ஓரி பல பல பரபல துல ரப 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 ஓரி கமன பல பரப. நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஓ புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஹalleluya. உம்முடைய வல்லமை 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 அக்கினி மயமான புரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அமர்ந்தது போல் இந்த காலவரையில் ஆறுதலின் தேவனாய், ஓ பலப்படுத்துகிற தேவனாய், ஓ சுகமாக்குகிற கர்த்தராய், ஓ விடுதலை ஆக்குகிற மகிமையான தேவனாய், ஓ ரட்சிப்பின் கரத்தினால் நம்முடைய ஜனத்துக்கு அற்புதங்களை செய்கிற ரட்சகராய் இந்த காலவரையில் எழுந்தருளுவீராக. ஜனத்தின் நடுவில் எழுந்தருளுவீராக. இஸ்ரவேலின் நடுவில் எழுந்தருளுவீராக. என் ஜனத்தின் நடுவில் எழுந்தருளுவீராக. என் ஜனங்கள் துதிக்கும் பொழுது, என் ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது தேவரே உம்முடைய சத்தத்தை ஜனங்களுக்குள்ளே துதிக்கப்படட்டும். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற தேவன், பெண் மான்களை ஈட பண்ணுகிற தேவன், ஓ வனாந்தரங்களை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன், உம்முடைய சத்தம் ஜனங்களை நிரப்பட்டும். ருகாதானா மாராதரா ஓரினாதானாகரா என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை மாலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை உயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ மரித்தோரை, என் நோய்கள் உமக்கு. கைகளை உயர்த்தி ஓ கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா சர்வ ஞானியே. பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஒரு கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு
யெகோவாவை நல்ல மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா சகோதரர்களும் சகோதரிகள் இப்படி கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே. இந்த காலை வேளையில தேவைகளோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். எங்கோ போற தேவைகளோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். தேவைகளின் மத்தியில தேவனை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் விரும்பினதற்கும் மேலாக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு இந்த காலையில் அற்புதங்களை செய்து மிகப்பெரிய அளவில் நீங்கள் வேண்டிக் கொண்ட அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு அவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எனக்கு ஏராளமான இயலாமைகள் உண்டு, எனக்கு ஏராளமான இல்லாமைகள் உண்டு. என் படகு வெறுமையா இருக்கிறது. நான் பிரயாசப்பட்டு நான் இயன்று பார்த்த அத்தனையும் எனக்கு தோல்வி. ஆனால் இந்த காலையில ஒரு காலை வேளை பேதுருவுக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கினாரோ, ஒரு அதிகாலை வேளை யாக்கோபுக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலை உண்டானதோ, அந்த ராத்திரியின் அனுபவங்கள், அந்த இருளின் அனுபவங்கள், அந்த கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு மாற்றி மிகப்பெரிய அளவிலே கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ளே உதிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இனி உன் வாழ்க்கையிலே மகிமையை காண்பாய். நான் உனக்கு முன்னே போவேன். கோணலானவைகள் நேராகும். ஓ, இருப்பு தாழ்பார்கள் முறிக்கப்படும், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒரு காலம் காண்பதில்லை. உனக்கு தீங்கு செய்ய எத்தனைத்தவர்கள் விழுந்தார்கள், நீதிமான்களோ எழுந்து சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பார்கள். நான் அவர்களோடு இருப்பேன். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கிரகிக்க முடியா காரியம் செய் சர்வ ஞானியே, ஆராதிப்பேன். ஆண்டவரே, நன்றியுள்ளதை தோடுமை நாங்கள் துதிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே.